ஹாய் டியர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து இந்த vlog வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எப்பவும் போல் நாங்கள் ஈவினிங் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் டே வந்து துவைச்சி காயப்பட்ட துணி எல்லாமே வந்து இப்போ மடித்து வைக்கணும். இதுதான் வந்து ஈவினிங் வேலை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து குளிச்சுட்டு கிளம்புவேன். ஏன்னா பாப்பா வந்து ஒரு 3 மணி போல் தான் குளிக்க வைப்பேன். அவள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்க முடியும். ஸோ அதனால் அதுவே பழக்கமாயிடுச்சு. இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதால ஸோ அதுவும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சாச்சு. மடித்து வச்சிட்ட பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ண மாஸ்க் எல்லாம் வந்து அதோட இடத்துல மாட்டிடணும். கதவுல உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் வந்து மாட்டி வச்சிருப்பேன். ஸோ மறுபடியும் போகும்போது வந்து மாஸ்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அங்கே மாட்டி வச்சிருக்கேன். மாட்டியாச்சு. இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அங்கே வச்சிருக்கேன். அது மாட்டி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் தைச்சேன். இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா ரொம்ப சூப்பரா வந்தது. இதுக்கு முன்னாடி 2, 3 ப்ளவுஸ் வந்து தச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து பானைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்க நான் காமிக்கிறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் இந்த மாரி ஸ்டிச் பண்றதுக்காக பிளைன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அது வந்து ஒவ்வொன்னா தச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து என்னைக்கு தச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு தச்சேன். இது வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் மேல இருக்க துணி எல்லாத்தையும் வந்து உப்ப எடுத்து வைக்கணும். ஈவினிங் ஃபுல் டே வந்து துணி ஏதாவது தச்சுட்டு இருப்பேன். ஸோ சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நூல் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அந்த பாக்ஸ்ல. அதே மாரி கீழ வந்து எதுவுமே வந்து போடக்கூடாது. நீங்க வந்து மிஷின் வச்சிருக்கீங்க அப்டின்னா, குழந்தைங்க இருக்க பட்சத்துல கண்டிப்பா ஹூக்கு, பின்னு இந்த மாரி சின்ன சின்ன ஊசி இதெல்லாம் வந்து கீழ விழாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எத்தன ஊசி வச்சிருக்கேன் அப்டின்றத கவுண்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதனால மிஸ் பண்ணாம கரெக்ட்டா வந்து ஈவினிங் ஆனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். நம்ம கீழ போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சின்ன குழந்தை இருக்கிறதால பாப்பாவுடைய ஹேபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எது கிடைச்சாலும் எடுத்து வாயில வச்சுருவா. ஸோ, அதனால வந்து ரொம்ப வந்து கவனமா வச்சிருக்கணும். இந்த மாரி ஏதாவது கீழ கிடந்தது அப்படின்னா, நான் உடனே வந்து அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு கீழ கொட்டி இருக்கிறதெல்லாம் ஒண்ணா எடுத்து வைக்கிறேன். ஸோ வந்து இது மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். நூலு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் கீழ போடாதீங்க. அப்புறம் சின்ன சின்ன பிட்டு துணிலாம் கட் பண்றோம்ல, அதெல்லாம் கீழ போடக்கூடாது. இதுல என்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்த்துட்டு அந்த அளவுலாம் எழுதி வச்சிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து துணி கட் பண்ணி தச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த அளவு வந்து எழுதி வச்சிருக்கேன். அதான் அந்த பேப்பர்ல இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நாத்தனார் குடுத்தாங்க. நான் மிஷின் வாங்கணும்னு சொன்னோனே, எங்க நாத்தனாரோட கிஃப்ட் இது அந்த பாக்ஸு. அதுல வந்து நூல்லாம் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. ஸோ அதனால அவங்க ஞாபகமா அதிலேயே வந்து நூல் போட்டு வச்சிருக்கேன். இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதே மாரி இந்த மாரி கத்திரிக்கோல்லாம் வைக்கும்போது, இந்த மாரி க்ளோஸ் பண்ற மாரி வாங்கிக்கோங்க. நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. பாப்பா மேல எட்டிலாம் எடுக்க மாட்டா. பட் வந்து கீழ விழுந்துருச்சு அப்டின்னா தான் கையில வந்து ஏதாவது புடிச்சு ஷேக் பண்ணா அப்டின்னா வந்து கீழ விழுந்துரும். ஸோ அதனால இந்த மாரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பூ கட்டணும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து பூ வாங்குவேன். இப்ப வாங்கி வச்சிருக்கேன். இத வந்து கட்டணும். இப்ப கையில வச்சிருக்கல இந்த ரோஸ் வந்து நம்ம செடியில இருந்த ரோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நேத்து விலாக்ல. அதுவுமே வந்து பறிச்சுட்டேன். 2 ரோஸ் இருந்தது. பக்கத்துல ஒரு அம்மாகிட்ட 1 குடுத்துட்டேன். 1 வந்து எனக்கு. அப்புறம் கொஞ்சம் பூவும் வாங்கி வச்சிருக்கேன். இது கட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ளே பாப்பா வந்து எழுந்து வந்துட்டா. ஸோ ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் தூங்கும்போது வந்து நான் குளிச்சுறது, மத்த வேலையெல்லாம் முடிச்சுப்பேன். பாருங்க அதுக்குள்ளே வந்து டான்னு எழுந்து வந்துட்டாரு. எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவர பார்த்து சிரிக்கணும். கொஞ்ச நேரம் விளையாடணும். அப்பதான் வந்து அவருக்கு நல்லாருக்கும். கொஞ்ச நேரம் இந்த மாரி விளையாடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெட் கிளாத்லாம் மாத்த வேண்டியது இருக்கு. ஸோ அதனால மாத்தணும். எப்பவுமே வந்து ஈவினிங் வந்து பெட் கிளாத் மாத்திருவேன். அது எப்பவுமே ஈவினிங் ஈவினிங் வந்து மாத்திப்பேன். ஏன்னா வந்து ஃபுல் டே வந்து பாப்பா அதில விளையாடிட்டு இருப்போம் பாருங்க எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் எடுத்துடணும். அதே மாரி இது வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி நெனச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய புடவ. இந்த மாரி வந்து காட்டன் கிளாத்ல புடவ வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி புடவ வந்து 2ஆ கட் பண்ணிட்டு நடுவுல வந்து இந்த மாரி ஸ்டிச் பண்ணிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருக்கேன் டயப்பர் வந்து யூஸ் பண்றதில்ல. ஸோ அதனால வந்து பெட் வெட் பண்ணிடுவா. நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஷீட் வந்து பிளாஸ்டிக் ஷீட் ப்ளூ கலர் போட்டிருக்கோம்ல இது. இதுக்கு மேல வந்து நான் நெறைய வந்து ப புடவ வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். புடவ வந்து நடுவுல கட் பண்ணிட்டு 2ஆ வந்து கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியலன்னா வந்து நான் ஒரு தடவ கட் பண்ணி தைக்கும்போது காமிக்கிறேன். அந்த மாரி வந்து நெறைய சாரி வந்து தச்சு வச்சிருக்கேன். இது பாருங்க இப்ப போடுறேன்ல அதுவும் அது மாதிரி தான். டெய்லி வந்து பெட் கிளாத் வந்து மாத்த வேண்டியதா இருக்கு. ஸோ, அதனால டெய்லியும் வாஷ் பண்றதால சீக்கிரமா வந்து கலர் போயிடுது. சரி பாப்பா இருக்க வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். வேஸ்ட் புடவையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட மாரி இருந்தது. பிளஸ் வந்து வந்து இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு வாஷ் பண்றதுக்கு. அப்புறம் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கு. ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. அதனால இந்த மாரி தச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து பெட் கிளாத் வந்து வாஷ் பண்ணி போடுறோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கலர் போயிடுது. சீக்கிரமா வந்து ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ இந்த மாரி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வச்சிருந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து இப்போ கன்சீவா இருக்கும்போது கொஞ்சம் காட்டன் சாரீலாம் கட்டிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ கட்டுறதில்ல. அதெல்லாம் இந்த மாரி வந்து கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு.
நீங்க கடையில கூட குடுத்து தச்சுட்டு வாங்கிக்கலாம். பாருங்க நடுவுல மட்டும் அந்த தையல் போட்டுருக்கேன் பாருங்க. அவ்வளோதான் பெட் கிளாத் எல்லாம் மாத்தியாச்சு. கீழ இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பில்லோஸ்லாம் எடுத்து மேல வச்சுட்டு, பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கீழ தான் விளையாடிட்டு இருப்போம். என்ன பார்த்தீங்கன்னா, மேல இருக்கும்போது நான் சம்டைம் தூங்கிட்டேன் அப்டின்னா, கீழ விழுந்துருவான்னு சொல்லிட்டு கீழ வந்து விளையாடிட்டு இருப்போம். அதனால வந்து இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து மேல போட்டுறலாம். மேல போட்டுட்டு இந்த பாயெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அடுத்ததான் வந்து பாப்பாவ வந்து குளிக்க வைக்கணும். ஸோ, அதனால பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போறேன். டெய்லி இது மாரி ஏதாவது வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காட்டன் ஃப்ராக் அந்த மாரி போடுங்க. ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிருக்கும். குளிச்சுட்டு அவளும் மேக்கப் போட்டா. 2 பேருமே வந்து வெளில வந்துட்டோம். இப்ப டீ போட்டு எடுத்துட்டு வெளில வந்திருக்கோம். பக்கத்துல இந்த மாரி ஒரு மொட்டை மாடி இருக்குல்ல, நான் காமிச்சிருப்பேன். இங்க தான் வந்து சாயந்தர டைம்ல கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருப்பேன். கன்சீவா இருக்கும்போது அப்படிதான். இப்பவும் பாப்பாவ வச்சுட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருப்பேன். வெயில் போறதுக்குள்ளே அதாவது ஒரு 4:30 மணி அந்த மாதிரி. ரொம்ப வெயிலும் அடிக்காது. கொஞ்ச நேரம் வந்து இப்படி நடந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போயிடுவோம். டீ போட்டு எடுத்துட்டு இங்க வந்தாச்சு. டீ குடிச்சிட்டே வந்து பாப்பா கூட விளையாடணும் இப்போ. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அதிகமா எனக்கு எதுவும் வேலை இருக்காது. டீ போட்டு குடிச்சுட்டு சும்மா தான் இருப்பேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல நான் பூ கட்டுறது. ரொம்ப சீக்கிரமா வந்து கட்டிடுவேன் பூவ. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும். லேட்டா தான் கட்டுறேன். டைம் ஆயிடுச்சு. எதுவும் வேலை இல்ல. ஸோ, அதனால வந்து பொறுமையா கட்டிட்டு இருக்கோம். டிவி வந்து பார்த்துக்கிட்டே வந்து பூ கட்ட போறோம். ஸோ, அதனால டிவி போட்டுருக்கேன். இவருக்கு இந்த மாரி விளையாடுறதுக்கு எதாவது எடுத்து குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்க வந்து விளையாடிட்டு இருப்பா. டிவி போட்டு விட்டோம் அப்டின்னா, அந்த சவுண்ட் வந்து கேட்குதுல்ல, அதனால வந்து அத கேட்டுட்டு இருக்கா அமைதியா. ஸோ, அதனால அது டிவி போட்டு விட்டுருவேன். அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூ கட்டி முடிச்சுருவேன் அதுக்குள்ளயே. என்னால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கட்டுவேன். ஒரே டைம்ல வந்து எல்லாமே கட்டி முடிச்சிடணும் அப்டிலாம் கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுவேன். அதே மாரி நெறைய பூவும் வைக்க மாட்டேன். கொஞ்சம் தான் வைப்பேன். ஸோ, அதனால வந்து பொறுமையாவே வந்து கட்டலாம். ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. டிவி வந்து இப்ப நான் ஆன் பண்ணி விட்டுறேன். ஆன் பண்ணி விட்டுட்டு வந்து பூ கட்டிப்பேன். டிவி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்குற வேலையே இல்ல எனக்கு. டிவி பார்க்குறது புடிக்காது. ஸோ, அதனால டிவி பார்க்கவே மாட்டேன். அ டிவி வந்து எதுக்காகன்னா, எப்பவாவது தோணும்ல. சும்மா இருக்கும்போது போர் அடிக்குது, தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமைக்கிற டைமு, பூ கட்டுற டைம் இந்த மாதிரி தான். மத்தபடி என்னுடைய வேலைகள் மட்டும் தான் எனக்கு சரியா இருக்கும். டைம் கிடைச்சது அப்படின்னா, துணி தைக்கிறது அந்த மாதிரி தான். டிவில எதுக்காக டிவி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிட்டு, ஏதாவது யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப வந்து யூடியூப் சேனல்ல என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த மினிட்ஸ் கிச்சன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அக்கா வந்து என்னன்னா விளாக் போடுவாங்க நெறைய. ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா விளாகுமே. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விளாகா போடுவாங்க. அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்ப கிடையாது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேனு. ஸோ, நான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேனு. அது சொல்லலாமான்னு தெரியல. ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுமே வனிதாக்கா வந்து ரொம்ப சிம்பிளா, அதே மாதிரி அவங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நார்மலான ஆவரேஜான லைஃப் வந்து ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அதுதான் வந்து இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல. பார்க்கறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெடி பண்றது, அப்புறம் வந்து கன்சீவா இருக்கும்போது, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியா போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளா மறுபடியும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்த்துக்கிட்டே வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சுருவேன் இப்போ. பாப்பா வந்து பாருங்க முட்டி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றா. ஸோ, அதனால தான் எப்பவுமே வந்து பெட்ல போடாம கீழ வந்து போட்டு பழகுங்க. பாருங்க, இப்ப இந்த மாரிலாம் வந்து நம்ம கீழ வந்து பாய் போட்டு விட்டுட்டோம் அப்டின்னா தான் முட்டி போடுறதுக்கு ட்ரை பண்றது, இல்ல நடக்கிறது, தவழறது இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஸோ, அதனால எப்பவுமே வந்து பெட்லயே வந்து போடக்கூடாது. இந்த பாய்ல போடுறது வந்து ரொம்ப நல்லது. நான் நெறைய விளாக்ல சொல்லியிருப்பேன். பாயோட அந்த கோர ஸ்மெல்க்கு வந்து நெறைய வந்து பூச்சிகள்லாம் வராது அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால வந்து வீட்ல இருக்கும்போது கீழ நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, அந்த மாரி குட்டியா பாய் இருக்கு. அந்த மாரி வாங்கிட்டு அத யூஸ் பண்ணுங்க. அப்டிலாம் பெரிய பாய் கூட வந்து மடிச்சுட்டு போட்டு அதுல விட்டுருங்க. அழகா விளையாடுவாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நைட் வந்து இப்ப டிஃபன் செய்ய போறேன். என்ன டிஃபன் செய்ய போறேன் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தோசை செய்ய போறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சட்னி பீர்க்கங்காய் சட்னி பண்ண போறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷா. ஸோ, அதனால அது வந்து வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்றேன். பீர்க்கங்காய் சட்னி வந்து ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன். அது வந்து ரொம்ப ப்ராப்பரா வந்து அதில காமிச்சிருப்பேன். இன்னைக்கு பண்றது அத விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அத விட இதில என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து புளி சேர்த்து பண்ணியிருப்பேன். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடுற மாதிரி. இதில வந்து புளி சேர்க்க மாட்டேன். ஏன்னா, இப்போ வந்து தோசைக்கு சாப்பிட போறோம். ஸோ, அதனால. அதே மாரி இதில வந்து கடல பருப்பு சேர்த்திருப்பேன். எப்பவுமே வந்து தோசைக்கு, இட்லிக்குலாம் சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் கடல பருப்பு சேர்த்து வதக்கிட்டு அத சேர்த்து சட்னி அரைச்சோம் அப்டின்னா, சட்னி வந்து இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப அடுத்ததா வந்து 2 வரமிளகாய் வந்து வதக்கிட்டு எடுத்துக்கிறேன். அத எடுத்துட்டு தான் வந்து நான் ஆனியன் சேர்ப்பேன் எப்பவுமே. ஸோ மிளகா வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்டின்னா, அது வந்து கரைஞ்சு போகாது. மிளகா வந்து கலர் மாறிடுச்சு அப்டின்னா, சட்னியும் அந்த கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ அதனால அத எடுத்துடலாம். நான் சொன்ன மாரி கடல பருப்பு சேர்க்கறதுக்கு வந்து இப்ப மறந்துட்டேன். ஸோ அதனால வந்து இப்ப கொஞ்சமா கடல பருப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும் அப்டின்னு அவசியம் இல்ல. கடல பருப்பு சும்மா லைட்டா ஃப்ரை ஆனா போதும். ஸோ ஆனியன் கூட சேர்த்து அப்டியே நான் ஃப்ரை பண்ணிப்பேன். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு, கூடவே வந்து தக்காளி, நம்ம பீர்க்கங்காய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சட்னி தான்.
ப்ராப்பரான ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கீழ லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல நெறைய வந்து சட்னி வெரைட்டி அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து கீழ லிங்க் குடுக்குறேன். மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. ஐ கார்ட்லயும் வந்து நான் குடுக்குறேன். நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். நான் அந்த சைட் வந்து தோசை ரெடி பண்ணிட்டுருக்கேன். தோசை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலுப்ப நெய்ன்னு சொல்லுவாங்க. இலுப்ப விதை இருக்குல்ல, அது கேள்விப்பட்டுருக்கீங்களா? அதில வந்து நெய் எடுப்பாங்க. ஸோ, அந்த நெய் வச்சு தான் இன்னைக்கு தோசை பண்ணிட்டுருக்கேன். அதுவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ப்ளஸ் வந்து அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் எத்தன பேருக்கு வந்து அது தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த நெய் வச்சு தான் வந்து தோசை பண்ணிட்டுருக்கேன். அது வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து தோசை பண்ணும்போது மட்டும் அது சேர்த்துப்பேன். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெய் மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து நெய் நார்மலா வந்து எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அது வந்து அரைச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அது நம்ம வந்து பாமாயில்லாம் வந்து கூட வந்து உப்பு அதெல்லாம் சேர்த்து வந்து எண்ணெய் வந்து முறிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இதுவும் செஞ்சு குடுப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொரக்கா இருக்குல்ல, அதோடைய விதை அந்த இலை இருக்குல்ல, அது வந்து நல்லா ஆயில் சூடு பண்ணிட்டு, அதில சேர்த்து நல்லா வந்து பொரிய வச்சு அந்த இலைய வந்து எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா, அது லைட்டா கசப்பு இருக்கும். அது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அம்மா தான் பண்ணி குடுப்பாங்க. இந்த தடவ வந்து சித்தி பண்ணி குடுத்தாங்க. ஸோ, அது எனக்கு ப்ராப்பரா வந்து ப்ரொசீஜர் தெரியல. அவங்கள பார்க்கும்போது நான் கேட்டு சொல்றேன். அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ, அது வந்து அம்மா கொஞ்சம் சித்தி கொஞ்சம் குடுத்து விட்டுருக்காங்க. அத வச்சு இப்ப நான் தோசை பண்ணிட்டுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தக்காளியும், பீர்க்கங்காயும் சேர்த்தாச்சு. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு, இத வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம நார்மல் நெய் போல தான் அதுவுமே. ஆனா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிராமத்து சைடு இருக்கவங்களுக்கு இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் கூட வந்து புதுசு தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் யூஸ் பண்றேன். எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது. ஆனா அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ அதனால பாருங்க, அது சேர்த்து தான் வந்து தோசை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இதுதாங்க அது. இங்க பாருங்க நான் பாட்டில்ல வச்சிருக்கேன். நம்ம நார்மலா வந்து நெய் வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு, சாம்பார்லாம் செய்யும்போது அதில கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாரி கூட போட்டு சாப்பிடலாம். நெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருந்தா. ஸோ நான் அந்த மாரி வந்து போட்டு சாப்பிடுறதில்ல. இந்த மாரி தோசை செய்யும்போதெல்லாம் வந்து சேர்த்துப்பேன். பார்க்கறதுக்கு நெய் மாரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தின்னு சொல்லி சித்தி குடுத்தாங்க. ஸோ அதனால வந்து அத சேர்த்து தான் தோசை பண்ணுவேன் எப்பவுமே. கொஞ்ச நாளா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இது டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்ப அடுத்ததா தோசைலாம் ஊத்தி முடிச்சுட்டோம் அப்டின்னா வந்து அடுத்து சாப்பிட வேண்டியது தான். வேற எதுவும் வேல இல்ல. சாப்பிட்டுட்டோம் அப்டின்னா கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருப்போம் பாப்பா கூட. அதுக்கப்புறம் வந்து தூங்கிருவேன். இதுதான் வந்து என்னுடைய வேலை. மத்தபடி வந்து வேற எதுவுமே எனக்கு வேல இருக்காது. அப்புறம் வந்து பிக் பாஸ் பார்ப்பேன் இப்பலாம். அது வந்து கொஞ்சம் முன்னலாம் எதுவுமே டிவி சீரியல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். இப்ப வந்து அத பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. சும்மா அது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால பார்த்துட்டுருக்கேன். கடைசியா எல்லாம் வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பில சேர்த்துருக்கேன். கருவேப்பில வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. கடைசியா சேர்த்துட்டு அந்த சூடுலயே வந்து லைட்டா வதக்கிட்டு அரைச்சோம் அப்டின்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். கூடவே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து சட்னி அரைச்சுட்டோம் அப்டின்னா, நைட் வந்து டின்னர் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதோட வந்து இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.